ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அனில் பிராண்டில் ராகி சேமியா பாக்கெட்டு நீங்கள் இது வரைக்கும் வாங்கி ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ராகி சேமியா பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றணும், 2 லிட்டர் தண்ணி ஊற்றணும். நீங்கள் சேமியா முழுங்குற அளவுக்கு கணக்கு வச்சு ஊற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ஊற்றும் போது. கரெக்டாக சேமியா முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக 3 நிமிஷம் ஊறணும். அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. டைம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 3 நிமிஷம் தான். அதுக்கு மேலே ஊற வச்சா இது கூழ் மாதிரி ஆயிரும். 3 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிக்கோங்க. தண்ணியை வடிகட்டியில் இந்த மாதிரி ஊற்றி வடிச்சுக்கோங்க. தண்ணி போகணும்னு சொல்லிட்டு மேலே சேமியா மேலே கையை வச்சு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி தட்டில் எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் கரெக்டாக 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து இந்த மாதிரி மேலே ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்க, சூப்பராக வெந்திருக்கு. கரெக்டாக 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். காரமாகவும் பண்ணலாம், ஸ்வீட்டாகவும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டாக எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்துகிட்டு இதை உதுத்து விட்டுக்கோங்க. தேங்காய் பூவும் ஜீனியும் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்வீட்டாக சேமியா ரெடி ஆயிரும். பாருங்கள் எப்படி உதிரியாக வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ராகி சேமியாவை காரமாக பண்ணுறதுக்கு கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஸ்வீட் பண்ணிவிட்டு பாதி இருந்த சேமியாவை நல்லா இந்த மாதிரி உதிர்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. காரமாக சாப்பிட்றதுக்கு ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் தக்காளி, வெஜிடபிள் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா. சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.